गाइस இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு Dress எடுக்க போறோம். இது அண்ணன் இது வெற்றி ஒரு கம்யூனிட்டி தீபாவளி Dress எடுக்க போறோம். தங்கச்சிங்க ஆனா என்கிட்ட பேசாது மூஞ்ச பத்திரல ரியாக்ஷன் சேதறது. இந்த லுக் அழகா இருக்கு உங்களுக்கு. நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஜஸ்ட் உங்க ஃபேஸ் மட்டும் காட்டுங்களேன். நீங்க காட்டுறீங்களா? வாய்ப்பே இல்லையா? பேச்சுவார்த்தை கிடையாது. பாப்பா ஆய் சொல்லு. போகிறோம் எதுனா ஒரு நல்ல சட்டையாக 2-3 எடுக்கிறோம் வரோம். அடுத்து நீங்களும் அடியில் நல்லா தீபாவளி கொண்டாடுங்க. நல்லா வேட்டெலாம் வாங்கி வெடிங்க. ட்ரெஸ்லாம் நல்லா எடுங்க ரைட்டா. கூட்டமாக இருந்துச்சு. கரெக்டாக 36 வயசு எனக்கு, 38 எனக்கு, 36 தான் இருக்கு. அதனால நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இதில் என்ன திருப்பினா வண்டி வந்து விட மாட்டாங்களாம். இதான் வாங்கினா வண்டி விடுவாங்களாம். ஆனால் நாங்கள் எதுவுமே ஆகலை. வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் பாரு. வண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு ஐயா பிடிச்சிக்கிட்டாரு. வெளில இருந்தால் தான் விடுவான் எப்படி இப்படின்னு சொன்னார். அடுத்து வாக்குவாதம் ஆயிடுச்சு. அடுத்து விட்டாங்க. அப்படியே விட்டாங்க. என்ன கதைன்னு தெரில. வீடு எடுக்க சொன்னா அவன் வீடு எடுக்க விட்டான். இது எங்க சித்தி, எங்க சித்தப்பா, எங்க ஆச்சி, இது அவங்க குழந்தை, இது இன்னொரு குழந்தை, இது எங்க அண்ணன், இது இன்னொரு குழந்தை, எது இன்னொரு குழந்தை ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேரம் சென்னை சில்க்ஸ் வந்தாச்சு. அங்க வந்துட்டு நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் ரேட்டு கூட இருந்தது. சரிட்டு அங்கே ஒரு தொட்டி மாதிரி கிடந்துச்சு. அந்த தொட்டியில் உள்ள 4 சட்டையை பொறுக்கி 300 தான் முடிச்சு விட்டேன். அடுத்து எல்லாத்தையும் டெலிவரி கொடுத்துட்டு வேறு வாங்கிட்டேன்ச்சு. வாங்கி முடித்தோடனே அப்படியே வேறு சும்மா செல்ஃபி எடுத்தாச்சு. அடுத்த மாதிரி திங்க வந்தாச்சு. அடுத்து ஒரு இடத்துல ஒன்றுனா பானிபுராங்கண்ணே அப்படியே ஊசி போன வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சு. இது என்னென்னா பனியாரம். அது என்னென்னா இனிப்பே இல்லை. லைட்டிங்லாம் போட்டு சரிக்க விட்றாங்க. அடுத்தபடி வர வழியை பெரிய கோயிலை பார்த்துட்டு ஆனால் உள்ளே போகல. ஒரு நாள் உள்ளே போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படியே அவ்வளோதான் வீட்டுக்கு போயாச்சு. சார்ஜ் இல்லை. பாய்.